அதாவது நம்ம ஏன் கட்சி தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 காரணங்கள் சொல்றோம். அதுல 3வது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களை தாயாக, தெய்வமாக போற்றி வணங்கக்கூடிய அன்னை பாரத தேசத்துல. இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இதுக்கு காரணம் சிந்தனை தவறு. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, சரியான சிந்தனையில நம்ம இது பண்ணல. அதுதான் பிரச்சனை. முதல் பிரச்சனை. 2வது இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அப்படின்றது மத்தவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். இது பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களோடு நின்றாது அப்படின்றது எனக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா இந்த 9 பேர் தான் அப்படின்றது கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க மாட்டுனவங்க 9 பேரு. மாட்டாதவங்க எத்தனையோ பேர். இது சரி. போன்ற சம்பவங்கள் இந்த ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னா, நம்ம வெட்டம் வெளிச்சமாக மேடம் சொல்லியது போல அண்ணா யூனிவர்சிட்டி இந்த இந்த ஆட்சியில நடந்த விஷயம் தான். இது ஒரு ஆட்சிக்கோ, ஒரு கட்சிக்கோ நம்ம சுமத்துறது அப்படின்றது வெறும் அரசியல் லாபத்திற்காக பேசக்கூடிய விஷயமே தவிர, சமுதாயத்துல நம்ம என்ன பண்ணணும்? இது போன்ற சிந்தனையாளர்களை நாம் அப்புறப்படுத்தணும். முதல்ல